தொடர்ந்து 19வது நாளாக திரு ஐயாக்கன் அவர்கள் தலைமையில் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த போராட்டத்தை தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லியிலே தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டத்தை பற்றி மத்தியில் இருக்கக்கூடிய அரசும் அதேபோல் தமிழக அரசும் இதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது உள்ளபடியே வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. தமிழகத்திலிருந்து முதலமைச்சர் நேரடியாக இங்கே வருகை தந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிருக்க வேண்டும். ஆனால் அவரை பொறுத்தவரையில் ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் தான் அதிகமான கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார். ஆக இதை நான் அரசியலாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டிய அவசியமில்லை. நேற்றைய தினம் தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் இங்கே வருகை தந்து ஏதோ ஆதரவு தருவதாக சொல்லிவிட்டு தேவையற்ற வகையிலே ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு பழியை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். எனவே அதற்காக நான் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதிமுக ஆட்சியிலே தான் இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் இதுவரையில் தமிழக வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு 250 பேருக்கு மேல் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கக்கூடிய கொடுமை தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு உரிய அந்த உதவித்தொகையை கூட வழங்க முடியாத நிலையில இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதிமுக ஆட்சி எப்பொழுது தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 6 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறதோ, இந்த ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் மாதம் சரியாக தண்ணீரை திறந்துவிட வேண்டும். ஆனால் இந்த 6 ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட ஜூன் மாதம் விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்து விடவில்லை என்பது ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் உடனடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், இது குறித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுங்கள், அனைத்து கட்சி தலைவர்களை விவசாய பெருங்குடி மக்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து இந்த பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டும், இதற்கு ஒரு நல்ல பரிகாரம் காண வேண்டும் என்று தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதற்கு முன்வரவில்லை என்பது வேதனைக்குரிய ஒன்று. ஆகவே அது மட்டுமல்ல, தமிழகத்தில் வறட்சி என்ற பெயரிலே மத்திய குழு ஆய்வுக்குழு அனுப்பி வைத்தது. மத்திய அரசிலிருந்து ஆய்வுக்குழு வந்தது. அந்த ஆய்வுக்குழுவிடம் கூட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு முறையான அந்த கணக்கை, தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய எண்ணிக்கையை கூட குறைத்து சொல்லி பெற வேண்டிய நிதியை கூட இன்றைக்கு மத்தியிலிருந்து மாநில அரசு பெற முடியாத நிலையில் இருக்கிறது என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது, கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது 1989-90 ஆண்டு இதே விவசாய பெருங்குடி மக்களுக்கு இலவச மின்சாரத்தை தந்தார்கள். அதற்கு பிறகு 2006 ஆண்டு ஆட்சிக்கு வந்த நேரத்தில் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் 7000 கோடி ரூபாய் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1989 மத்தியில் பாரத பிரதமராக VP சிங் அவர்கள் பொறுப்பில் இருந்தபோது 10,000 கோடி ரூபாய் கடன் விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதற்கு பிறகு 2008-2009 ஐக்கிய முன்னணியின் ஆட்சி மத்தியில் இருந்த நேரத்தில் 60,000 கோடி ரூபாய் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நான் இன்னும் சொல்லுகிறேன், இப்போது அண்மையில் நடந்து முடிந்த உத்தரப்பிரதேச தேர்தல், அந்த உத்தரப்பிரதேச தேர்தல் நேரத்தில் பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில், அதே மாதிரி பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில்
தொடர்ந்து அவர் என்ன சொன்னார் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று தொடர்ந்து அவர்கள் பிரச்சாரம் செய்து அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். 2016 படி 86,241.2 கோடி ரூபாய் கடன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் இங்கு வந்த தமிழகத்தினுடைய நிதித்துறை அமைச்சர் அவர்கள் பயிர் காப்பீட்டு தொகையை பற்றி பேசுகிற போது கூட நாங்கள் முழுமையாக கட்டிவிட்டோம், மத்திய அரசு தான் அது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நாங்கள் செலுத்திவிட்டோம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு தான் அதை முறையாக செலுத்தவில்லை என்று 2 நாட்களுக்கு முன்பு செய்தி வந்தது. ஆக எது உண்மை என்பது எங்களுக்கு புரியல. ஆக என்னை பொறுத்தவரையில் இது குறித்து ஒரு பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருப்பதை தவிர்த்துவிட்டு இன்றைக்கு உயிருக்கு ஒரு ஆபத்தான நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலைமைகளாக நடந்திருக்கிறது. ஆக இது தொடரக்கூடாது, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஆகவே அந்த உணர்வோடு தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஏற்கனவே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா அவர்களாக இருந்தாலும், கனிமொழி அவர்களாக இருந்தாலும், TKS இளங்கோவன் அவர்களாக இருந்தாலும், ஆலந்தூர் பாரதி அவர்களாக இருந்தாலும் தொடர்ந்து இவர்களை வந்து சந்திப்பது மட்டுமல்ல, நிதித்துறை அமைச்சரிடத்தில் அருண்ஜேட்லி இடத்தில் அழைத்துச் சென்று இந்த பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார்கள். ஆக பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே உடனடியாக தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் இங்கு வருவதை எந்த அளவுக்கு தவிர்த்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு பக்கம் வேதனையாக இருந்தாலும், ஆனால் தயவு செய்து இங்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக ஒரு நேரம் கொடுத்து இங்கு இருக்கக்கூடிய விவசாய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாய பிரதிநிதிகள் அழைத்து பேசி ஒரு சுமூகமான ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த நிலை தொடரும் என்று சொன்னால் விரைவிலே தமிழகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் என்கிற முறையில் எல்லா கட்சி தலைவர்களையும் அணுகி உடனடியாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு நல்ல முடிவெடுத்து என்ன முடிவெடுப்பது என்பது அந்த கூட்டத்தில் முடிவு செய்து அந்த நிலையை நிச்சயமாக எடுப்போம் என்ற அந்த உறுதியை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் என்கிற முறையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இது தொடர்பாக பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நேரம் கேட்டு தொடர்பாக அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வாய்ப்பு? நானும் இன்னைக்கு வாய்ப்பு கேட்டேன், ஆனால் வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஒரு வேளை கிடைச்சா இது சந்திப்பேன். உத்தரப்பிரதேச தேர்தலில் அனைத்து மத்திய அமைச்சர்களையும் பிரதமரையும் கூட பார்ப்பதற்கு நேரம் வாங்கி தருகிறோம். அதே போல இவர்கள் தொடர்பாக கோரிக்கை தொடர்பாக மத்திய அமைச்சர்களை கூட பார்க்க செல்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு போராட்டத்தை கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் சில தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது போன்ற ஒரு கோரிக்கை எதுவும் நீங்க முன்வைக்கிறீங்க? ஏன்னா கடந்த 19 நாட்களாக டெல்லியிலையும் அவர் தன் உடலை கருத்து கொண்டு போராட்டம் நான் வந்த உடனே ஐயா கண்ணவர் கேட்டேன், போராட்டத்தை நிறுத்திட்டு வேற கோணத்தில் ஏதாவது அணுக முடியுமா? ஏன்னா ஏற்கனவே பல பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது தொடர்ந்தால் அந்த நிலை வருமேன்னு கூட வருத்தமாக கேட்டேன். நான் இல்லை நாங்கள் பிடிவாதமாக இருக்கிறோம், எந்த காரணம் கொண்டும் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரலைன்னா இந்த போராட்டத்தை நான் கைவிட மாட்டோம்னு அதில் அழுத்தம் திருத்தமாக இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச தேர்தலில் மோடி பிரச்சாரம் பண்ணாரு, கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு. அது வந்து மத்திய அரசு தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லலாம். அதாவது பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சி வந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த லோனை டேக் ஓவர் பண்ணிட்டு தள்ளுபடி பண்ணிட்டு தென் ஸ்டேட் கவர்மெண்ட் மத்திய அரசுக்கு செலுத்துற அந்த மாதிரி ஒருத்தர் தான் பிரதமரே அறிவிச்சார்ல. பிரதமர் பொறுப்பில் இருந்து தான் தேர்தல் பிரச்சாரத்தை போய் அறிவிச்சிருக்கிறாரு. அது மாநில அரசோ மத்திய அரசோ தள்ளுபடி பண்றங்கிறத ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அது மத்திய அரசு பண்ணாலும் சரி, மாநில அரசு பண்ணாலும். அதுபோன்று தமிழக அரசு இந்த விவசாயிகளோட கடனை தள்ளுபடி செய்து ஏற்றுக்கொண்டு மத்திய அரசுக்கு அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஒரு வழிமுறைகளை செய்யணும் நீங்க வலியுறுத்துறீங்களா? நிச்சயமா வலியுறுத்துறோம். அதான் ஏற்கனவே 7000 கோடி ரூபாய் கடனை வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இருந்தப்போ, கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ அதான் பண்ணல. விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினதுக்காக சொல்ல வரணும். அந்த அடிப்படையில் இவங்க கொடுத்த வாக்குறுதியை அங்கே உத்தரப்பிரதேசத்தில் எப்படி நிறைவேற்ற சொல்கிறாங்களோ அது மாதிரி இன்றைக்கி வைக்கிற போராட்டத்துக்கு அவங்க உடனே கூப்பிட்டு வச்சு பேசி இதுக்கு ஒரு பரிகாரத்தை காண வேண்டியது தான் எங்களுடைய கோரிக்கை. மாநில அரசு விவசாயிகள் கடனை ஏற்றுக்கொண்டு தள்ளுபடி செய்யணுன்ற ஒரு கோரிக்கை நீங்கள் முன்வைக்கிறீங்க? நிச்சயமாக வைக்கலாம். அதோட சொன்னேன் தமிழக அரசு 40,000 கோடி ரூபாய் கேட்டாங்க, 1,700 கோடி ரூபாய் தான் நான் சட்டமன்றத்தில் ஏற்கனவே பேசியிருக்கிறேன்.
சட்டமன்றத்தில் நான் ஏற்கனவே பேசி ரெக்கார்ட் ஆகிருக்கு. சார், நேற்றைக்கு இங்கே நிதியமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்தபோது இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடிய விஷயத்தில் அவர் திமுக அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஏற்கனவே நான் சொன்னேன், இது விவசாயிகளுடைய பிரச்சனை. எங்களுக்கும் அவருக்கும் அதிமுகவும் திமுகவிற்கு அரசியல் பிரச்சனை இல்லை. அவர் தான் வந்து அரசியல் பிரச்சனை பேசிட்டு போயிருக்கிறாரு. நான் அதெல்லாம் சொன்னோம்னா விலாவாரியாக பேச வேண்டியிருக்கும். நான் அதை பேச விரும்பல. You're here after 19 days of the protest, having people being sitting in protest. Why now, and what is your government? Your party doing to help these farmers? Why was this issue not raised? Madam, first day, Mr. Shiva already Shiva, told her. Tiruchi Shiva came. First day he came and he supported us. Already told her. And what is your overall party's position? Because it's almost been a month now, sir. Every party, national or region, they come and they go and promise. But what is really happening on the floor of the House? Any substantial discussions as to how they'll get a reprieve? The ball is in the court of the government. What we can do is we can raise the issue on the floor of the House and represent to the ministers. But the decision is with the government. So are you planning to put some pressure? Yeah, we are doing as much as possible. Governments are anti-farmers. What can we do? We have to fight. It's not just 100 people.